ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவிசம் குக்கிங். இன்றைக்கி நம்ம 10 மாதம் மேலே இருக்க குழந்தைங்களுக்கு சத்துமாவு கஞ்சி 25 இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் 1-2 வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். சப்போஸ் ஏதாவது குழந்தைக்கு அலர்ஜி ஆகுனா இல்லை ஏதாவது இதில் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான் என் குழந்தைக்கு செஞ்ச அளவை இப்போ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு வீட்டு நிழல்லையே ஒரு நாள் காய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை வறுத்துட்டு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் செய்வேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ராகி 200 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுத்த வாசம் வரும், அப்போ எடுத்துருங்க. அடுத்து சிகப்பு அரிசி 100 கிராம். போட்டதை விட வறுத்த பிறகு லைட்டாக உப்பும் கலர் மாறும், அப்போ நீங்கள் அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி இழுத்து ஒன்றா சேர்த்து கொட்டிக்கோங்க. அடுத்து கைக்குத்தல் அரிசி 100 கிராம். இதனால வறுபட்ட பிறகு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், லைட்டாக அரிசி உப்புற மாதிரி இருக்கும், அப்போ இதை எடுத்துருங்க. அடுத்து கோதுமை 100 கிராம். இந்த மாதிரி நல்லா வறுபட்ட பிறகு லைட்டாக வெடிக்கும், அப்போ எடுத்துருங்க. அடுத்து 50 கிராம் திணை நான் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ இதை எடுத்துருங்க. அடுத்து வரகரிசி 50 கிராம். இதுவும் அதே மாதிரி தான், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதை எடுத்துருங்க. அடுத்து 50 கிராம் குதிரைவாளி. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து 50 கிராம் சாமை சேர்த்துக்கோங்க. இந்த குதிரைவாளி, திணை, சாமை எல்லாமே ஒரே கடையிலே கிடைக்கும். அடுத்து 100 கிராம் பார்லி அரிசி. இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதனால் கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கம்பு 100 கிராம். இந்த மாதிரி வெடிக்கும் போது எடுத்துருங்க. அடுத்து பச்சை பயிறு 100 கிராம். இதெல்லாம் நல்லா ப்ரோட்டீன் சத்து, அதனால் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க. அடுத்து 50 கிராம் கருப்பு கொண்டக்கடலை. இது இந்த மாதிரி நல்லா வெடிக்கும் போது எடுத்துருங்க. அடுத்து 50 கிராம் கருப்பு உளுந்து. இது குழந்தைங்களுக்கு எலும்புக்கு நல்லா வலு கொடுக்கும். இது இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டதும் எடுத்துருங்க. அடுத்து 100 கிராம் மக்கா சோளம். இது லைட்டாக உப்புன மாதிரி வரும், அப்போ எடுத்துருங்க. அடுத்து 100 கிராம் வெள்ளை சோளம். இதுவுமே இந்த மாதிரி வெடிக்கும், அப்போ எடுத்துருங்க. அடுத்து சோயா பீன்ஸ் 100 கிராம். இது வறுபட்ட பிறகு நல்லா வெடிக்கும், அப்போ எடுத்துருங்க. அடுத்து 50 கிராம் கொள்ளு. இந்த மாதிரி வெடிக்குது பாருங்கள், அப்போ எடுத்துருங்க. எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப எல்லாத்தையும் வறுக்க தேவையில்ல. அடுத்து 50 கிராம் ராஜ்மா பயிறு. இது குழந்தைங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ எடுத்துருங்க. அடுத்து பொட்டுக்கடலை 50 கிராம். இது ஆல்ரெடி வறுபட்டதுனால லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போது, ரொம்ப இது வறுக்க தேவையில்ல. அடுத்து பாதாம் ஒரு 15-20. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ எடுத்துருங்க. அதே மாதிரி முந்திரியும் 15-20. பிஸ்தாவும் 15-20 சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்க செரிமானத்துக்காக நம்ம சுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எல்லா 25 பொருளையும் வறுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வீட்டில் ஏதாவது நியூஸ் பேப்பர் மாதிரி போட்டு அதில் ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் மாவு. சப்போஸ் உங்களுக்கு நைஸாக இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி மாவு சலிக்கிறதுல சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு தனியாக பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் வேணுமோ அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா வேகும். நம்ம அரிசி, கோதுமை எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 வயசு கம்மியாக குழந்தைங்களுக்கு உப்பு கம்மியாக தான் கொடுக்கணும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 வயசுக்கு அப்புறம் நீங்கள் நிறையா வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அடுப்பை நிறுத்திடுங்க. அவ்வளோதான். இந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வேணால் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கலனா கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டுக்கு.
ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதை மார்னிங் கொடுங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா, அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஒத்துக்குதா வயிறு வலிக்குதா என்னன்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா GVSM குக்கிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.